வணக்கம், என் பேர் பாலாஜி. நான் ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை என்ற அமைப்பில் இணை இயக்குனராக இருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டம் கல்வா என்ற கிராமத்தில் எங்கள் அமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2012 ஆரம்பித்து அந்த அமைப்பு வந்து பழங்குடி மக்களுக்காக வேலை செய்கிறேன். நான் ஒரு பழங்குடி இல்லறத்தை சேர்ந்தவர். நாங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 40 கிராமத்தில் ஒரு 3000 பழங்குடி இல்ல குடும்பங்களுக்கு வேலை செய்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை வசதிகள், அவங்களுடைய உரிமைகள், குழந்தைகள் கல்வி, இது சம்மந்தமான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 வயசுலேருந்தே வந்து இந்த சமூக பணியில் ஒரு ஆர்வம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 55 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 40 வருஷ காலமாக வந்து பழங்குடி மக்களுக்காக நான் பிறந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த வேலை செய்கிறோம். ஏன்னா பார்த்தா ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை நிறுவனத்தில் ஃபண்டுலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த அமைப்பு உருவாக்கும். ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு போய் ஒரு வேலை செய்ய முடியுன்ற ஒரே நோக்கத்துக்காக நாங்கள் வந்து இந்த அமைப்பு உருவாக்கிக்கிறோம். எங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட அமைப்பு. அதில் இருக்கிறவங்களும் 5 பேர் வந்து பழங்குடி இல்ல சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அமைப்பு அசட் அமைப்பு வந்துட்டு மக்களோட உரிமைக்காக போராட முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு, மாநில அளவில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ மாநில துணை பொதுச் செயலரும் இருக்கிறேன். அந்த அமைப்பு எதுக்குன்னா மக்களுடைய உரிமைக்காக போராடுற அமைப்பு. ஏன்னு கேட்டால் ரிஜிஸ்டர் பண்ணால் எங்கள் ட்ரஸ்ட்டு போயிட்டு வந்து போராட முடியாது மக்களுக்காக. அவங்க வந்து மக்களுக்காக இந்த அமைப்புகளுக்கு மட்டும் அந்த இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்பாக தான் எங்கள் அமைப்பு இருக்கும். மற்றபடி அரசு அதிகாரிகள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தின விழா கொண்டாடுறோம், அப்புறம் மகளிர் தினம் கொண்டாடுறோம், ஆதிவாசி தினம் கொண்டாடுறோம், அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடுறோம். அதுக்கெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் அப்புறம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுடைய ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளோட லெட்டர் பேடை யூஸ் பண்ணுவோம். இயக்கங்களுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநில அளவில் உருவாக்கி இருக்கிற ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்போட லெட்டர் பேடில் தான் அந்த உரிமைக்கான தேவையெல்லாம் வந்து அந்த லெட்டர் பேடில் கொடுத்து தான் நாங்கள் எங்களுடைய வேலைகள் பண்ணிட்டு வரோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய அமைப்பு வந்துட்டு வருஷம் பழங்குடி மக்களுடைய ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் ஒரு 6-7 மாவட்டத்திலிருந்து பக்கத்தில் இங்கிருந்து பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் மகாபலிபுரத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு 50 வருட ஆழமாக வந்து பழங்குடி மக்களுக்குன்ற ஒரு விழா இருக்குது. பழங்குடி மக்களுக்கான மாசி மக ஃபெஸ்டிவல் ஒன்று வருஷம் நடக்கும். இப்போ எதனா ஒரு ப்ரோக்ராம்னா நம்ம இன்வைட் பண்ணி கூப்பிடணும் ஜனங்களை. ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட வருஷம் ஒரு 1 லட்சம் பேருக்கு மேலே பழங்குடி மக்கள் வந்து கூடுவாங்க. அந்த விழா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடினா யாராவது ஒரு என்ஜிஓ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஃபண்டு வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ஜிஓ சப்போர்ட் பண்ணாத காலத்தில் மக்கள்கிட்டே இந்த ஃபண்டு ரெடி பண்ணி நாங்கள் அந்த விழாவை நடத்திட்டு வந்தோம். கடந்த 3 வருஷ காலமாக வந்துட்டு நாங்கள் பழங்குடி நலத்துறையோட எங்கள் கூட்டமைப்பு சார்பாக பேசி முதல் வருஷம் வந்து ஒரு 2 லட்சம் ஃபண்டு வாங்கினோம். 2வது லட்சம் ஒரு 6.5 லட்சம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஜிஓ போட்டு வாங்குற அளவுக்கு நாங்கள் பண்ணி வருஷம் எங்கள் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்கள் மத்தியில் வந்து இப்போ ஏன்னா நாங்கள் எங்கள் அமைப்பில் இருக்கிறது 5 பேர். 5 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஆக்டிவாக வேலை பார்க்குறவங்க, சொர்ணலதா மேடம் நாங்கள் தான் வந்து பொறுப்பாளரும் பணியாளரும் நாங்கள் தான். அதனால் மற்ற எல்லா கிராமத்துக்கும் எங்களால் வேலை செய்ய முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நாங்கள் வந்துட்டு ஒரு 60 சமூக தலைவர் உருவாக்கிடுவோம். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சமூக தலைவர். அவங்க எதுக்காகனா அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்களுடைய தேவைகளை அவங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க, அதான் அதிகாரிகிட்ட சேர்ப்பாங்க. அவங்களுக்கான வழி என்னன்னா அவங்களுக்கான ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு என்ன தேவைன்றத ட்ரைனிங்லாம் நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு மாதத்துல ஒரு டைம் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், 6 மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது வந்துட்டு அந்த கமிட்டி எப்படி அமைச்சிருக்குன்னா கிராம அளவில், ஒன்றிய அளவில், அப்புறம் வந்து மாவட்ட அளவில், இப்போ மாநில அளவில் கொண்டு போயிடுறோம் அந்த கமிட்டிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஊருக்கு தேவையான என்ன விஷயங்கள், இப்போ ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன மனு கொடுக்கணும்னு தெரியாது. அங்கே நாங்கள் இந்த சமூக தலைவருக்கான வாட்ஸ்அப் குழு உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒரு மனு எழுதுறதுக்கான ஒரு மனு வந்து பேப்பரில் எழுதி ஒரு வாட்ஸ்அப் குழுவில் போட்டோமா அவங்க எடுத்துமா அந்த கிராமத்துக்கு தேவையான இது என்னவோ அதை அப்படியே எடுத்து போய் கிராம சபையில் கொடுக்குறதோ இல்லை அரசு அதிகாரிகள் பார்க்குறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் எங்களுடைய நோக்கம் என்னென்னா கல்வியை முன்னிறுத்தி எங்கள் சமுதாய குழந்தைங்க வந்துட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா காலேஜ் வாசலை தொட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் வந்துட்டு ஒரு புரட்சி உருவாக்கணும், அரசு வேலையை பெறணும், அரசோட உரிமையை பெறணும். அந்த ஒரே காரணத்துக்காக வந்து நாங்கள் கல்வியை முன்னெடுத்து செல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய அமைப்போட ஆசை என்னென்னா ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு வழக்கறிஞர் உருவாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பழங்குடி மக்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அரசு அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதனால ஒரு கிராமத்துக்கு ஒரு வழக்கறிஞர் உருவாக்கணும் வருங்காலத்தில், அதோட எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அப்புறம் வந்துட்டு எங்கள் பழங்குடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 1% தான் அரசாங்கம் ஒதுக்குறாங்க. இது 5% உயர்த்தணும்.
அப்பதான் நாங்கள் போய் எங்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும். அரசு வேலையிலும் சரி, அரசு அதிகாரத்திலும் சரி, அதை நிலைநிறுத்தின என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த பணியை செய்து இருக்கோம். இப்போ நாங்கள் வருஷம் வந்து ஒரு 4 விழா கொண்டாடுறோம். எங்கள் அமைப்பில் நிதி இல்லாத காரணத்தினால எங்களோட வந்து உதவும் கரங்கள் அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எல்லா எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து பங்கேற்பாங்க. இந்த விழா கூட பார்த்தீங்கன்னா உதவும் கரங்கள் அறக்கட்டளை மற்றும் ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை மூலமாக தான் இந்த விழா நடத்துகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட நிதி இல்லாத ஒரே காரணம் தான். அதனால் வந்து அவங்க எங்களுக்கு நிதி சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நிலை தெரியாது. அதனால் வந்துட்டு மக்களுடைய நிலை தெரிஞ்சவங்க நாங்கள் உண்மையாக மக்களுக்கு வேலை செய்கிற ஒரே காரணத்தினால அவங்க வந்து எங்களோட இணைஞ்சு மக்களுடைய உரிமையை மக்களுக்கு போய் சேரணும். அப்புறம் இந்த மாதிரி விழாக்கள் குழந்தைகளுக்கு பண்ணணும். பழங்குடி குழந்தைகள் தின விழான்னா பழங்குடி குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா. இந்த குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் சாதாரண மண்டபத்தில் நடத்தணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஏசியாவில் உட்காரணும்னு ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு இந்த மண்டபத்தை சூஸ் பண்ணி இந்த மண்டபத்தில் இந்த குழந்தைகள் தின விழா கொண்டாடுறோம். குழந்தைகள் தின விழா மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிவாசி தலைவர் பிர்சா முண்டாவோட பிறந்த தினம் இன்னைக்கு. இதை வந்து அரசாங்கம் கடந்த ஒரு 3 வருஷமா வந்துட்டு பழங்குடியினர் பெருமை தின விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவை கொண்டாடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதையும் சேர்த்து பண்ணலாம் இருக்கோம். குழந்தை தின விழா மட்டும் இல்லை, பழங்குடியினர் பெருமை தின விழாவும் இந்த நாளில் கொண்டாட இருக்கிறோம். அதனால எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.